குழந்தை பாக்கியம் அருளும் நாகசக்தி அம்மன் 35 தம்பதிகள் பங்கேற்ற சிறப்பு பூஜை. கோவை மழுமிச்சம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மடிக்கட்டி வளைகாப்பு மற்றும் சீர்வரிசை விழா பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ சிவ சண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமை தாங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். விழாவை முன்னிட்டு முதலில் ஸ்ரீ நாக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை, அஸ்வத பூஜை மற்றும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் வளைகாப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ நாகசக்தி அம்மனுக்கு தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் குழந்தை பேர் வேண்டி கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த 35 தம்பதிகள் தங்களது சீர்வரிசை தட்டுகளுடன் கலந்து கொண்டு மடிக்கட்டி வளைகாப்பு பூஜையில் பக்தி உணர்வுடன் பங்கேற்றனர். அப்போது அருளுரை வழங்கிய நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ சிவ சண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து தம்பதிகளுக்கும் ஓராண்டுக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி அருளாசி வழங்கினார். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சம், சௌபாக்கியம், நல்ல ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை மற்றும் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி வளமான வாழ்க்கை அமைய நாகசக்தி அம்மனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆன்மீக நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு நாகசக்தி அம்மனை தரிசித்து சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று அருளாசி பெற்று சென்றனர்.